ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை அடித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இல்ல, இவ்வளவு மாதிரி இந்த உலகத்துல கஷ்டப்பட்ட பொம்பளை இல்ல, அந்த பெருமை இல்ல. ஆமென். இவனை மாதிரி உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை என்கிற அந்த பெருமைக்கு, அந்த பெருமை கிறிஸ்துவுக்குள் நமக்கு சொந்தமா இருக்குதாம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் தனியே போகல. 5ஆம் வசனம் வாசிங்க. தன் மனைவியாகிய தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், லோத்து என்ற ஒருத்தனை கூட்டிட்டு போறான். தனியே போகல, ஒரு சித்தப்பா முறை லோத்துக்கு ஆபிரகாம் தன் அண்ணனுடைய மகனை கூட்டி கொண்டு போறான். கூட்டிட்டு போய்க்குள்ள ஆண்டவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கும் போது என்ன நடந்துச்சுண்டா, இந்த லோத்தும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டானாம். கர்த்தர் ஆபிரகாம பிளஸ் பண்ண அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் லோத்துக்கும் சொந்தமா மாறிச்சான். ஏன்னா லோத்து நல்ல வேண்டதால இல்ல, லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனெக்ஷன்ல இருந்து தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீங்க யாருன்றது முக்கியம் இல்ல, பக்கத்துல சொல்லுங்க, நீ யாருன்றது முக்கியம் இல்ல. நீ யாருன்றது முக்கியம் இல்ல, நீ யாரு கூட இருக்கிறான்றது முக்கியம். நீ யாரு கூட இருக்கிறான்றது முக்கியம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மாத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். ஆமீனே சொல்லாது. பாத்தீங்களா, அது என்ன ஃப்ரெண்ட்ஸை மாத்துறது? நான் சொல்றேன், உங்க தரிசனத்துக்கு உங்க ஆசீர்வாதத்துக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்கன்னு பார்த்து அவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், ஆமென், நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க சேர்ந்து இருக்கிறதே நப்பித்தனமா இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பிச்சைக்கார வார்த்தையை பேசுறவனை விட்டு விலகிடணும். ஐஸ்வர்யமான வார்த்தை பேசுறவனு சேர்ந்தா தான் என்ன வரும்? ஐஸ்வர்யம் வரும். பணக்காரனோட சேர்ந்தா தான் நம்மளும் கொஞ்சமாவது, பூவோடு சேர்ந்தா தான் நாரும் என்ன செய்யும்? மணக்கும். நார் பூவோட சேராம போயிட்டு பேயோட சேர்ந்து நின்று என்ன வாசமே இல்லை மணக்குது. நீ வேற எங்கேயோ இல்லை கிடக்குற, நீ பூவோட போகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வண்டியோட சேர்ந்த கண்டும் என்ன எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்குது இல்லைண்டா, நல்ல சாப்பாடு தின்றதோட சேரணும். இது சேர்ந்துருக்கிறது எங்க? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியா? சோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சர்க்கிளை மாற்றணும். உங்கள் தொடர்புகள், உங்கள் ஃபெலோஷிப் மாற்றப்பட்டால், உங்கள் ஐக்கியம் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா.